நேற்று வரைக்கும் நன்றாய் வெட்டி கொண்டிருந்த கோடாரிதான் நேற்று வரைக்கும் எந்த பெரிய மரத்தையும் வெட்டி சாய்த்த கோடாரிதான் நேற்று வரைக்கும் எவ்வளவு வைரமான மரம் கூட இந்த கோடாலியை பார்த்தா பயந்து நின்றது உண்மைதான். ஆனா எப்ப வெற்றவருடைய கையை விட்டு விலகி போனதோ அப்பொழுதே எழும்ப முடியாத இடத்துல விழுந்தது. பிரியமானவர்களே, நேற்று வரைக்கும் கத்தருக்காய் நன்றாய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டீங்கதான். நேற்று வரைக்கும் பிசாசு உங்களை பார்த்து பயந்து நடுங்கி போய் நின்றது உண்மைதான். நேற்று வரைக்கும் சத்துருடைய திட்டங்கள் எல்லைகளை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நிற்கிற மனுஷனாய் நின்றது உண்மைதான். ஆனா எப்ப கர்த்தருடைய கையை விட்டு விலகி போனீங்களோ அப்பவே எழும்ப முடியாத ஒரு இடத்துல விழுந்து போய் இருக்கிறீங்களா? நான் எப்படி எழும்புவேன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட நீங்க நிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, விழுந்த கோடாரி நிலத்துல விழுந்திருந்தா எடுத்திருக்கலாம். அது விழுந்தது தண்ணீர்ல. எழும்புறதுக்கு சான்ஸே இல்ல, மிதக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அது ஆழத்துக்குள்ளே மூழ்கி போயிருந்தது. தேவனுடைய மனுஷனுக்கு சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் ஒரு குச்சியை ஒரு கொம்பை எடுத்து தண்ணீரின் மேல் வீசினான். எனக்கு பிரியமானவர்களே, எந்த இடத்திலே கோடாரி விழுந்திருந்ததோ, எந்த இடத்திலே மூழ்கி போய் இருந்ததோ, எந்த இடத்துல எழும்பவே வாய்ப்பே இல்லையோ அந்த இடத்திலேயே, மூழ்கி போன இடத்திலேயே அந்த இரும்பு கோடாரியை மிதக்க வைக்க கர்த்தருடைய வல்லமையால் கூடுமாயிருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல தவறி போனீங்களோ, ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். 4 பேர் சொல்லலாம், நீ எழும்ப சந்தர்ப்பமே இல்லை, நீ வாய்ப்பே இல்லை, உன்னால முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் விழுந்த இடத்திலேயே எழும்பியோட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அன்றைக்கு பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஒன்றாய் கூடியிருக்கிற பொழுது தாங்கள் இருக்கிற இடம் போதாது என்று சொல்லி இடத்தை விசாலமாக்குவதற்கு முயற்சி பண்ணினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாய் நீங்க இருக்கிற ஆலயத்திலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் பெருக செய்வாராக. நீங்க இருக்கிற உங்கள் ஊழிய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவாராக. யாபேசை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்றது போல கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் எல்லைகளை, உங்கள் பரிசுத்த எல்லைகளை, நிச்சயமாய் தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியங்களின் எல்லைகள் எல்லாம் கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து சொன்னார்கள், இந்த இடத்தை பெருசாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை, ஒவ்வொரு மரக்கட்டையை நாங்கள் வெட்ட வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை கொண்டு வர வேண்டும் என்று. இது தேவனுடைய ராஜ்யம். ஒரு மனுஷன் மேல் விழுந்த கடமை அல்ல, ஒரு பாஸ்டர் மேல் விழுந்த கடமை அல்ல. நம்ம எல்லாருக்கும் தேவன் கடமையும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஒரு நெகேமியா எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த மனுஷர்கள் அந்த நல்ல வேலைக்காய் தங்கள் கைகளை நெகேமியாவோடு கூட திடப்படுத்தினது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த இடத்தை விஸ்தாரமாக்குவதற்கு ஆளுக்கு ஒவ்வொரு கட்டைகளை வெட்டி கொண்டு வர வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு இருந்தது போல இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை, ராஜ்யத்தை விஸ்தாரமாக்குவதற்கு இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அவர்கள் இடத்தை விஸ்தாரமாக்குவதற்கு முன்பதாக தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையை பெற்றார்கள். இன்றைக்கு எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலே போய் கர்த்தருடைய ஆலோசனையை பெற மறந்துடக்கூடாது. நான் போகிற காரியம் உமக்கு சித்தமா, நான் செய்ய வேண்டியது உமக்கு சித்தமா என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் ஒவ்வொரு காரியங்களாய் செய்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவாராக. தேவனுடைய மனுஷனிடத்திலே ஆலோசனை கேட்டது மாத்திரமல்ல, அதிலே ஒரு மனுஷன் சொன்னான், நிச்சயமாய் தேவனுடைய மனுஷன் நம்மோடு கூட வர வேண்டும் என்று. அன்றைக்கு இரட்டிப்பான வல்லமை பெற்ற தேவனுடைய மனுஷன் தங்களோடு கூட வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கூப்பிட்டது போல இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு கூட வரணும். இயேசு சொன்னார், கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. என்னை அன்றி உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று. நாம் போகிற இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட வரணும். நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட வரணும். நம்ம பிரயாணப்படுகிற இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட வரணும். நம்ம ஒரு காரியத்துக்காய் போகிற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட வருவாரா இருந்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷனும் அவர்களோட கூட புறப்பட்டு போனான்.
யோர்தான் நதி அருகிலே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். பிரியமானவர்களே, எல்லையை பெருசாக்கணுமா இருந்தா சில மரங்கள் வெட்டப்பட வேண்டும், சில மொக்குகள் வெட்டப்பட வேண்டும், சில வைரமான காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்க எல்லைகளை பெரிதாக்கணுமா இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளை பிடிச்சு கொண்டிருக்கிற இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முட்டுக்கட்டையாய் நிற்கிற காரியங்கள், சில மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டுமா இருந்தால் நிச்சயம் கர்த்தருக்காய் பயன்படுகிற மனுஷர்களாய் மாறுவோம். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வெட்டுகிற இடம் ஆபத்தான இடம், வெட்டுகிற இடம் தண்ணீர் உள்ள இடம். எனக்கு பிரியமானவர்களே, கீழே பெரிய நதி இருக்கிறது. ஆனால் இந்த கோடாரி மரத்தை வெட்ட வேண்டும், மரத்தை சாய்க்க வேண்டும், விழுத்த வேண்டும். எப்பொழுதும் வெட்டுறவருடைய கையில இருக்கு மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. கொஞ்சம் தவறி போனா எழும்பவே முடியாத இடத்துல விழுந்து போயிடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையில இருக்கு மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, கர்த்தருடைய கையில இருக்கு மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். எனக்கு பிரியமானவர்களே, எல்லைகளை பெருசாக்குவதற்கு பல மரங்களை, எந்த பெரிய மரத்தையோ எந்த வைரமான மரத்தையோ இந்த கோடாரி வெட்டி சாய்க்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, தீட்டப்பட்ட கோடாலியாய் இருந்தது, கூர்மையான கோடாலியாய் இருந்தது. கர்த்தருடைய கையிலே கூர்மையான ஆயுதமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு சத்துருடைய எல்லைகளை முறியடிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு தேவன் ஒரு கூர்மையான ஆயுதமாய் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த கோடாரி பல மரங்களை வெட்டினது உண்மைதான். ஆனா எப்ப வெற்றவருடைய கையை விட்டு விலகி போனதோ, எப்ப வெற்றவருடைய கையுக்குள்ள இல்லாம போனுச்சோ, அப்பவே எழும்பவே முடியாத ஒரு இடத்துல, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல விழுந்து போனது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை, கொஞ்சம் கூட சந்தர்ப்பம் இல்லை எழும்புவதற்கு. ஆனால் இந்த செய்தியை ஓடி போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தார்கள். ஐயா, நாங்கள் வெட்டின கோடாலி தண்ணீரிலே விழுந்து விட்டதையா. விழுந்த இடத்தை காண்பிக்கும்படி தேவனுடைய மனுஷன் கேட்டான். அவர்களும் ஒரு இடத்தை காண்பித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, விழுந்த இடம் சரியா தெரியாம இருந்திருக்கலாம். விழுந்த இரும்பு கோடாலி மிதக்கிறதுக்கு எந்தவித சந்தர்ப்பம், எந்த வாய்ப்பு, ஒரு வீதம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒரு குச்சியை எடுத்தார், ஒரு கொம்பை எடுத்தார், தண்ணீரின் மேலே வீசினான். பிரியமானவர்களே, வீசின பொழுது எந்த இடத்திலே இரும்பு கோடாலி விழுந்ததோ, எந்த இடத்திலே மூழ்கி போனதோ, எந்த இடத்திலே எழும்ப சான்ஸே இல்லாம இருந்ததோ, அந்த இடத்திலே அந்த இரும்பு கோடாலி மிதந்து நின்றது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நல்லா பயன்படுத்தப்பட்ட நீங்க இன்னைக்கு விழுந்து போய் இருக்கலாம், எழும்ப வாய்ப்பே இல்ல, சந்தர்ப்பமே இல்ல, மூழ்கி போய் இருக்கிற, விட்டுவிட முடியாம, எழும்ப முடியாம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய கிருபை என்கிற கொம்பை, அவருடைய அன்பின் கயிற்றை உங்கள் மேலே வீசுகிறார். நீங்க விழுந்த இடத்துல, மூழ்கின இடத்துல கர்த்தர் உங்களை மிதக்க பண்ணி, எழும்ப பண்ணி, உங்களை கொண்டு மறுபடியும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் பேரிலே பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து சொன்னார்கள், இந்த கோடாலி இரவலாய் வாங்கப்பட்டது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த பூமியில இரவலாய்த்தான் இருக்கிறோம். நாம் தேவனுக்குரியவர்கள், நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நமக்கு இருக்கிற அபிஷேகம், நமக்கு இருக்கிற வரங்கள், வல்லமை, ஊழியம் எல்லாமே கர்த்தருடையது. ஒரு நாள் கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றதை மறந்துடக்கூடாது. ஆகவே இன்னைக்கு விழுந்த போன இடத்துல எழும்புறதுக்கு தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க, தேவனுடைய பாதத்துல காத்துருங்க. நிச்சயமாய் நீங்க விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணி, நீங்க இழந்த கிருபைகள், அபிஷேகங்கள், வரங்கள், ஊழியங்கள், வல்லமைகளை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து மறுபடியும் உங்களை கூர்மையாக்கி சத்துருடைய எல்லைகளை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே,